கைஸ், வெல்கம் டு our பியூட்டி சேனல். வாங்க இன்னைக்கு என்னென்னலாம் அப்டேட் நடந்திருக்குன்னு சொல்லி லைனா பார்க்கலாம். முதல்ல என்ன இம்பார்ட்டன்ட்டான அப்டேட்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்படி எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாங்கன்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்போ அதிமுகவுடைய கூட்டணிய பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் முக்கியமா நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கரூருடைய விஷயத்துல இபிஎஸ் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி நெறைய நியாயங்கள பேசிட்டு இருக்காரு. ஸோ விஜய் சைட்ல இருந்து பேசுறதுக்கு யாருமே இல்லாதப்போ, இபிஎஸ் வந்து குரல் கொடுத்ததுனால, விஜய்க்கு சப்போர்ட் பண்ற நெறைய தொண்டர்களுக்கு இபிஎஸ்ஸ பிடிக்க ஆரம்பிச்சுச்சு. ஸோ அதனால இந்த பிரச்சாரத்துல கொஞ்சம் டிவிகே ஆளுங்களும் இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரு பேசிட்டு இருக்கும்போது டிவிகேயோடைய கொடிய ஒருத்தவங்க வச்சு ஆட்டிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்போ இவரு கூட்டணிய பத்தி பேச ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதிமுகவுடைய தலைமையில அமைக்கப்படுற கூட்டணி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லிட்டு, "அங்க பாருங்க கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க" அப்படின்னு கொஞ்சம் நாசூக்கா சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி பிஜேபி வந்து கூட்டணிக்கு பேசிட்டு இருக்காங்கன்ற தகவல் நமக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த டைம்ல இபிஎஸ் இப்படி சொல்லும்போது, கன்ஃபார்மா விஜய் யார் கூடயோ கூட்டணி வைக்க போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு 50% எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. விஜய் கண்டிப்பா யார் கூடயாச்சும் கூட்டணி வைக்க போறாருன்னு. ஆனா, இதுல என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் டைரக்ட்டா பாஜக கூட கூட்டணி அமைக்கிறதுக்கும், அதிமுக கூட சேர்ந்து கூட்டணி அமைக்கிறதுக்கும் நெறைய டிஃபரன்ஸே இருக்கு. ஸோ அப்படி அவரு அதிமுக கூட சேர்ந்து கூட்டணி அமைச்சா, இங்க அண்ணாமலை கூட ஒரு கிராஷ் ஆகவே வாய்ப்பு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்துல, "என்னுடைய கொள்கை எதிரி அதிமுக" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அதிமுக கூடயே கூட்டணி அமைச்சா, மக்கள் வந்து என்ன பேசுவாங்கன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க்காவே இருக்கு. என்னடா கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு இப்ப கூட்டணி அமைச்சிட்டீங்கன்னு சொல்லி எல்லாருமே பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த நேரத்துல தான் விஜய் என்ன முடிவெடுக்க போறாருன்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த கரூர் பிரச்சனையில இருந்து அவர் ஈஸியா வெளிய வரதுக்கு கூட்டணி அவருக்கு ஒரு உதவியாவே இருக்கும். ஆனா அப்படி கூட்டணி அமைச்சா விஜயோடைய ரசிகர்கள்லயே நெறைய பேருக்கு பிடிக்காமலேயும் போகலாம். அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் விஜய் வீட்டுக்கு வெடிகுண்டு இருக்குன்னு சொல்லி காவல்துறைக்கு புகார் வந்துச்சுன்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதனால அவங்க சீக்கிரமா போய் விஜயோட வீட்ல எல்லா ஆய்வுகளையும் பண்ணியிருக்காங்க. சரி, கரூர் விஷயத்தினால விஜய்க்கு சில எதிரிகள் இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வெடிகுண்டு மிரட்டல் வந்தப்போ, சம்மந்தமே இல்லாம த்ரிஷா வீட்டுக்கோ வெடிகுண்டு மிரட்டல் அனுப்பிச்சாங்கல்ல. ஸோ அதே மாதிரி இந்த தடவையும் சம்மந்தமே இல்லாம கமல் அவர்களுடைய கட்சி ஆஃபீஸ்க்கு வெடிகுண்டு மிரட்டல அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அங்கேயும் போய் போலீஸு ஓப்பன் ஆயி எல்லாருமே போய் ஆய்வ பண்ணியிருக்காங்க. ஆனா, இத பேசும்போது ஒரு கொஸ்டின் வருது. என்ன கொஸ்டின் சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தப்பான இன்ஃபர்மேஷன கொடுக்கிறது யாருன்னு சொல்லி, ஏன் இன்னும் போலீஸ் கண்டுபிடிக்கலன்னு சொல்லிட்டு. ஏன்னா, விஜயோடைய வீட்ல சர்ச் பண்ண வரைக்கும் எந்த ஒரு வெடிகுண்டும் இருக்கு அப்படின்ற மாரி நியூஸ் வெளிய வரல. ஸோ இது செகண்ட் டைமா விஜய் அவர்களுடைய வீட்ல வெடிகுண்டு மிரட்டல் வருது. ஸோ அப்ப யாரு இந்த மாதிரி தப்பான புகார குடுக்குறாங்கன்னு சொல்லி போலீஸ் ஏன் இன்னும் கைது பண்ணல? மேபி ஃபியூச்சர்ல பண்ணுவாங்களான்னு சொல்லி பார்ப்போம். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. இப்போ கரூரோடைய அப்டேட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதவ் அர்ஜுனா உயர்நீதிமன்றத்துக்கு தன்னுடைய முறையீட கொடுத்திருக்காங்க. அது எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரு சோசியல் மீடியால வன்முறைய தூண்டின மாரி ட்வீட் போட்டதுனால அவர் மேல கேஸ் போட்டிருந்தாங்க. நான் எந்த ஒரு வன்முறைய தூண்டுறதுக்காகவும் அந்த மாரி ட்வீட் போடலன்னு சொல்லி அவருடைய முறையீட்ட கொடுத்திருக்காரு. தொடர்ந்து விஜய் அவர்கள் கரூர் மாவட்டத்துக்கு சென்று அந்த உயிரிழந்தவங்களுடைய குடும்பங்களை சந்திக்கிறதுக்காக டிஜிபி ஆஃபீஸ் வரைக்கும் அனுமதி கேட்டிருக்காரு. ஸோ இதுக்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரூர் மக்கள் என்ன பூதமா? அவங்கள பார்க்கறதுக்காக எதுக்கு இவரு அனுமதி கேட்டுட்டு இருக்காரு? யார வேணாலும் பார்க்கறதுக்கான உரிமை அவருக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காரு.
ஆக்சுவலி விஜய் வந்து அனுமதி கேட்கிறதே, திருப்பி அவர் அங்க போயி கூட்ட நெரிசலாகி எந்த ஒரு ஆபத்தும் வந்துறக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான், பாதுகாப்பு கேட்டு பெர்மிஷனோட போலான்னு சொல்லி அனுமதி கேட்டுட்டு இருக்காரு. ஆல்ரெடி அனுமதி கேட்டு போன பரப்புரையிலே நெறைய உயிரிழப்புகள் வந்துடுச்சு. ஸோ இப்போ அனுமதி கேட்காம போய் ஏதாச்சும் நடந்துச்சு அப்டின்னா, அந்த பழியும் விஜய் மேல தான் வரும். நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி பத்திரமா துபாய் போயிட்டு திரும்பி வந்துட்டாரு. ஸோ திரும்பி வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜகவுக்கு ஒரு அடிமையா தான் இருக்கிறாரு. இப்போ பாஜக வந்து ஒரு புதிய அடிமை கிடைக்குமான்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. புதிய அடிமைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் கூட இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. எப்பவுமே எலெக்ஷனுக்கு கிட்ட நெருங்குற டைம்ல தான் கூட்டணி பத்திலாம் அறிவிப்பாங்க. ஆனா, இப்பவே கூட்டணி பத்தி நெறைய பேச்சு பொருள் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அண்ட் விஜய் வந்து பாஜக கூட கூட்டணி வச்சா வொர்க் அவுட் ஆகுமா? அப்படின்றதையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம நம்ம வாவ் பியூட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.